ஆஸ்திரேலியாவின் புகழ்பெற்ற T20 கிரிக்கெட் போட்டியான பிக் பேஷ் லீக் அதனுடைய தொடக்க போட்டி சென்னையில் நடக்கவிருக்கிறதா பிரதமர் மோடி அறிவிச்சிருக்காரு. அரசுமுறை பயணமா ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் மோடி அந்த நாட்டில் உள்ள புகழ்பெற்ற மெல்போர்ன் கிரிக்கெட் மைதானத்தை நேரில் பார்வையிட்டாரு. அப்போது ஆஸ்திரேலியாவோட புகழ்பெற்ற பிக் பேஷ் லீக் கிரிக்கெட் போட்டியானது அதன் தொடக்க போட்டி சென்னையில் நடைபெறவிருக்கிறதா அறிவிச்சிருக்காரு. ஆஸ்திரேலியாவுடைய புகழ்பெற்ற இந்த போட்டியானது வரலாற்றிலேயே முதல் முறையா அதனுடைய தொடக்க போட்டி இந்தியாவில் நடைபெறவிருக்கு. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ். வணக்கம் ரமேஷ். இந்த வரலாற்று சிறப்புமிக்க போட்டியில முதல் போட்டி என்னைக்கு தொடங்குது? இதுல முதல் போட்டியில யார் யார் எந்தெந்த அணிகள் மோதுறாங்க? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. அதாவது ஆஸ்திரேலியாவினுடைய புகழ்பெற்ற T20 கிரிக்கெட் போட்டியான பிக் பேஷ் லீக்கினுடைய தொடக்க போட்டி இந்த ஆண்டு சென்னையில் நடைபெற இருப்பதாக பிரதமர் மோடி அறிவித்திருக்கிறார். அரசுமுறை பயணமாக பிரதமர் மோடி ஆஸ்திரேலியா சென்றிருக்கிறார். அங்க இருக்கக்கூடிய மெல்பர்ன் நகரில் அமைந்திருக்கக்கூடிய MCL அதாவது மெல்பர்ன் கிரிக்கெட் மைதானத்தை அவர் நேரில் பார்வையிட்டார். ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி ஆல்பனீஸுடன் இணைந்து இந்த மைதானத்தை நேரில் பார்வையிட்ட அவர் அங்க இருக்கக்கூடிய ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியினுடைய முன்னாள் கேப்டன் ஸ்டீவாக் ஆகியோரோடு கலந்துரையாடினார். இது தவிர அங்கு மைதானத்தில் இருக்கக்கூடிய கிரிக்கெட் பயிற்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய வீரர்கள், கால்பந்து மற்றும் கபாடி ஆகிய போட்டி பயிற்சிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய வீரர்களோடும் பிரதமர் மோடி கலந்துரையாடினார். இதன் பிறகு இரு நாடுகளுடைய தலைவர்களும் கூட்டாக அங்கு உரையாற்றினர். அப்போது பேசிய பிரதமர் மோடி இந்த விளையாட்டுத் துறையை பொறுத்தவரை ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் மிக சிறப்பான எதிர்காலம் இருப்பதாக குறிப்பிட்டார். குறிப்பாக கிரிக்கெட் என்பது இரண்டு நாடுகளுக்கும் இடையில் ஒரு விளையாட்டு மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு பூர்வமான ஒரு விஷயம் என்று குறிப்பிட்ட பிரதமர் மோடி அவர்கள் 2030 காமன்வெல்த் விளையாட்டை நடத்த இந்தியா தயாராகி வருவதாகவும், அதே சமயம் 2036 ஒலிம்பிக் போட்டியை நடத்துவதற்கும் இந்தியா முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டார். அப்போது குறுக்கிட்டு பேசிய ஆஸ்திரேலிய பிரதமர் ஆந்தனி ஆல்பனீஸ் அவர்கள் 2036 கிரிக்கெட் ஒலிம்பிக் போட்டி இந்தியாவில் நடத்தும் இந்த இந்தியாவோட முயற்சிக்கு தான் ஆதரவளிப்பதாக அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய பிரதமர் மோடி அவர்கள் இந்த ஆஸ்திரேலியாவினுடைய புகழ்பெற்ற உள்நாட்டு கிரிக்கெட் போட்டியான பிக் பேஷ் லீக் சென்னையில் நடைபெற இருப்பது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த பிக் பேஷ் லீக் என்பது ஆஸ்திரேலியாவினுடைய உள்நாட்டு T20 கிரிக்கெட் போட்டி என்பது குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலிய நாட்டிற்கு வெளியே முதன்முறையாக அந்த போட்டி நடைபெற இருப்பது இதுதான் முதல் முறை. அந்த போட்டியினுடைய தொடக்க ஆட்டம் சென்னையில் டிசம்பர் 12ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. சென்னையில் இருக்கக்கூடிய சேப்பாக் ஸ்டேடியத்தில் இந்த போட்டி தொடங்க இருக்கிறது. அந்த போட்டியில் மெல்பர்ன் ரெனிகேட்ஸ் மற்றும் பெர்த் ஸ்காச்சஸ் அணிகள் மோதுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் இரண்டு நாடுகளிடையே கிரிக்கெட் உள்ளிட்ட விளையாட்டுத் துறையில் ஒத்துழைப்பு மேலும் வலுப்படும், ஆளப்படும். என்றால் இன்றைக்கு விளையாட்டு மட்டுமல்ல, கிரிக்கெட் என்பது ஒரு மிகப்பெரிய வியாபாரமாக, வணிகமாக மாறி இருக்கிறது என்று இரு நாடுகளுடைய தலைவர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.